ஹாய் மேம், வணக்கம். இந்த வீடியோவில் க்ளவுன் அதாவது ஜோக்கர் ஃபேஸ் எப்படி வரைகிறதுன்னு பார்க்கலாம். இது க்ளவுன்னா ஜோக்கர் தானே, எப்படி வேணால் ஃபேஸ் நீங்கள் வரையலாம். ஓகேங்களா? இப்படி தான் வரையணும்னு ரூல்ஸ்லாம் இல்லை. ஃபஸ்ட் என்ன பண்ணுங்கள், ஒரு பெரிய சர்க்கிள் போட்டுக்கோங்க. ஒரு டிஃபன் பாக்ஸு, பிளேட்டு அந்த மாதிரி ஏதோ ஒன்று வச்சு இது மாதிரி பெருசாக ஒரு சர்க்கிள், பெரிய சர்க்கிள். ஓகேவா? பெரிய சர்க்கிள் போட்டுட்டு இந்த கொஞ்சம் பக்கத்தில் இந்த சென்டராக இப்படி பிரிச்சுக்கோங்க. சென்டராக பிரிச்சுட்டு இந்த இடத்துல வந்து கொஞ்சம் இப்படி ட்ரையாங்கிள் போடுங்க. சின்ன ட்ரையாங்கிளாக போடுங்க. சரிங்களா? இப்போ இதை வந்து ஓவலாக மாற்றுங்க. தெரியுதா? ஒரு ஓவல் வந்திருக்கு பாருங்கள். ஓகேவா? இந்த ட்ரையாங்கிளே அப்படியே நீங்கள் பெண்டு பண்ணிங்கன்னா வந்துடும். இல்லை உங்களுக்கு டைரெக்டாக உங்களால் பெருசாக ஓவல் போட முடியும்னா கூட ஓவல் போடுங்க. இன்னொரு டைம் சொல்கிறேன்னு பாருங்கள். ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. அது கீழேயே பக்கத்தில் ஒரு வி மாதிரி போடுங்க. இந்த வியை போய் அந்த சர்க்கிள் கூட அப்படி கனெக்ட் பண்ணிங்கன்னா, கர்வாக கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓவல் கிடச்சிடும். ட்ரையாங்கிள் வந்து இப்படி வி மாதிரி இருக்கு இல்லையா, அதை அப்படியே வந்து இப்படி கொஞ்சம் பெண்டு பண்ணணும். பெண்டு பண்ணி இங்கே ஆல்ரெடி இருக்கிற சர்க்கிள் கூட அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுறணும். இந்த ஜாயின் இடமே தெரியக்கூடாது. அந்த ட்ரையாங்கிளும் சர்க்கிளும் ஜாயின் பண்ண இடமே தெரியக்கூடாது. ஓகேவா? அப்போ உங்களுக்கு வந்து ஓவல் கிடச்சிடும். ஓகே. இப்போ அந்த பெரிய ஓவல் இருக்கா, இதில் என்ன பண்ணுங்கள், இப்படி சென்டர் லைன் இருக்குது, இப்படி சென்டராக ஒரு லைன் போடுங்க. ஓகே. இந்த இடத்துல ஒரு டாட், இந்த இடத்துல ஒரு டாட். இந்த ஒரே சைஸு, ரெண்டு பக்கமும் ஒரே சைஸ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இது கண்ணுக்கு. ஓகேவா? ஸோ இதை வந்து ஒரு பெரிய கர்வ் மாதிரி போடுங்க. இதை கொஞ்சம் இப்படி பெண்ட் பண்ணுங்கள். ஓகே. இதுக்குள்ளே வந்து ஒரு சர்க்கிள். ஓகே. இதில் ஒரு சின்ன சர்க்கிள், ஒரு சின்ன சர்க்கிள். இதில் ரூல்ஸ்லாம் எதுவும் கிடையாது. க்ளவுனுன்றதுனால எந்த ரூல்ஸும் கிடையாது. ஓகேவா? அதனால தான் இது வந்து சின்ன குழந்தைங்களுக்கு யூகேஜிலேருந்து யாருனாலும் பிகினருக்கு போடலாம். இந்த இடத்துல வந்து சர்க்கிள், ஒரு கேப், கொஞ்சம் கண்ணுக்கு கொஞ்சம் கீழே சென்டரில் ரெண்டு பக்கம் சர்க்கிள் ஒரே சைஸ் இருக்கிற மாதிரி ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த கண்ணுக்கு நேராக ஒரு டாட், மூக்குக்கு கொஞ்சம் கீழே, மூக்கு இங்கே தான் இருக்குன்னு இன்னும் கொஞ்சம் கீழே கூட வச்சுக்கலாம், கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க. ஓகே. கண்ணுக்கு நேராக இங்கே ஒரு டாட், ரெண்டு பக்கம் ஒரே சைஸ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஓகே. இது அதே மாதிரி இங்கேயும் நேராக ஒரு டாட், இப்படி பெரிய கர்வ் போடுங்க. ஓகே. பெரிய கர்வ் போட்டு இந்த இடத்துல ஒரு கர்வ், இந்த இடத்துல ஒரு கர்வ், இங்கேயும் இப்படி ஒரு டாட் வச்சுட்டு இந்த இடத்துலையும் ஒரு கர்வ். ஓகே. இப்போ இங்கே 7 மாதிரி போடணும். 7 போடுவீங்க தானே, எல் மாதிரி ஐப்ரோ ஒரே சைஸுக்கு. இங்கே எவ்வளோ கேப் கொடுத்துருக்கீங்களோ அதே மாதிரி கேப்புக்கு ஒரு எல். ஓகே. அப்புறமா இந்த இடத்துல இப்படி போட்டுக்கோங்க. இந்த இடத்துல கேப் எப்படி வேணால் போடலாம். ஓகேங்களா? முடிஞ்ச வரைக்கும் ரெண்டு பக்கம் ஒரே சைஸ் இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. இங்கே ரெண்டுமே பாருங்கள் ஒரே நேராக இருக்கும். ஓகே. அப்புறமா இங்கேருந்து கனெக்ட் பண்ணுங்கள். இது கேப்புக்காக இப்படி போட்டிருக்கோம். நீங்கள் வேறு ஏதாவது கேப் தெரிஞ்சதுன்னா வேறு கேப் கூட போட்டால் கூட ஓகே. இந்த கர்வில் உங்களுக்கு ஆல்ரெடி போட தெரியும். டாட் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஒரு டாட்டு, இந்த இடம் வர வரைக்கும் கீழே வரணும். இந்த இடம் கீழே வந்த உடனே அப்படியே மேலே போகணும். அதே மாதிரி தான் நேராக. ஓகே. இங்கே இருக்கணும், அப்படியே கீழே இறங்கிட்டே வரணும். இந்த டாட் வந்தால் வாட்டி அப்படியே மேலே ஏறணும். அப்புறம் இது நம்ம காது, இந்த கண் இருக்கு இல்லைங்களா, கண்ணுக்கிட்ட காது அந்த சர்க்கிள் மாதிரி ஒரு ஓவல் மாதிரி போடுங்க. இந்த மூக்கு முடியும் போது அதே மாதிரி இந்த பக்கம் கண்ணோட லைன் இருக்கு இல்லைங்களா, அங்கேருந்து இங்கே. அப்புறம் ஒரு கர்வ், இப்படி ஒரு லைன், இப்படி ஒரு கர்வ், இப்படி ஒரு லைன் போட்டுக்கோங்க.
ஓகே, இப்போ நம்ம ஹேர் போட போகிறோம். ஹேர் வந்து நீங்கள் க்ளவுடியாகவும் போடலாம். இந்த மாதிரி க்ளவுடு போடுவீங்க இல்லையா, அந்த மாதிரி க்ளவுடாகவும் போடலாம். ஓகே, அப்புறமா இந்த வாய் முடியுதில்ல, அந்த இடத்துல நெக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வாய் இந்த இடத்துல முடியுது இல்லைங்களா, அதுக்கு நேராக வந்து நெக் லைன், இந்த முடிகிற இடத்துல நெக் லைன். அவ்வளோதான், க்ளவுன் முடிஞ்சது. வேணும்னா இந்த இடத்துல காலர் போடுறதா இருந்தால் போடுங்க. ஓகே, நெக்கு லைன் வந்து இந்த காலருக்குள்ளே இருக்குது, அதை நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். க்ளவுன் ரெடியா? 2-3 டைம் போட்டு பாருங்கள், சரிங்களா? ஸோ ஒரு பெரிய சர்க்கிள் போடுறீங்க. இந்த இடத்துல சென்டராக வந்து என்ன பண்ணுறீங்க, கொஞ்சம் சின்னதாக வந்து ஒரு வி மாதிரி போடுறீங்க. அந்த விஏயே என்ன பண்ணுறீங்க, கர்வாக கனெக்ட் பண்ணுறீங்க. அந்த வி என்ன பண்ணணும், அந்த வியும் சர்க்கிளும் ஜாயின் ஆகிற இடமே தெரியக்கூடாது. ஓகேவா? அப்போ இங்கே பாருங்கள், இந்த வி தெரியுதா? இந்த இடத்துல பாருங்கள், ஒரு பெரிய வி இருக்குது. அந்த பெரிய வி வந்து இந்த சர்க்கிள் கூட அப்படியே ஜாயின் பண்ணால் உங்களுக்கு ஓவல் வந்துருச்சு. இதை வந்து இப்படி ரெண்டாக பிரிச்சுட்டு இந்த இடத்துல ஒரு டாட், இந்த இடத்துல ஒரு டாட். இது கண்ணோட சைஸு. மேலே ஒரு கர்வ், மேலே ஒரு கர்வ், கீழே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டால் கூட ஓகே. ஒரு சர்க்கிள், இங்கே கண்ணுக்கு ரெண்டுமே ஒரே சைஸ் போடுங்க. இங்கே என்ன சைஸ் போடுறீங்களோ அதே சைஸு தான், ரெண்டும் ஒரே சைஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகே, இது 7 மாதிரி இல்லை எல் மாதிரி நீங்கள் ஐப்ரோ போடலாம். ஓகே, இந்த கண்ணுக்கு நேராக மூக்குக்கு கொஞ்சம் கீழே ஒரு டாட், கண்ணுக்கு நேராக மூக்குக்கு கீழே ஒரு டாட், இப்படி ஒரு. ஓகே, வாய் இந்த இடத்துல வந்து இப்படி கேப்பு, இதே கேப்பு தான் போடணுன்னு இல்லை, உங்களுக்கு வேறு ஏதாவது கேப் தெரிஞ்சால் அந்த கேப் கூட போடுங்க. ஓகே, காது வந்து இப்படி காது இப்படி கர்வாக இப்படி போட்டாலும் சரி. இல்லை எனக்கு இந்த க்ளவுடி இயர் வேண்டாம், கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஹேர் வேணும், இது வந்து கேர்லி ஹேர் தானே, கேர்லி ஹேர் வேண்டாம், ஸ்ட்ரெயிட் ஹேர் வேணும்னா ஸ்ட்ரெயிட் ஹேரு இப்படி கூட போடலாம். இதுக்கு நேராக ஒரு நெக்கு, இந்த லைனை எரேஸ் பண்ணிவிடுங்க. ஓகே, 2-3 டைம் ரஃப் நோட்டில் போட்டு பார்த்துட்டு அப்புறமா ஃபேர் நோட்டில் போடுங்க. ஓகே, கலர் எப்படி வேணால் அடிக்கலாம், க்ளவுனுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் பிங்க்கு, ப்ளூ, ஓகேவா, ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவாம்மா? ஓகேம்மா, பார்க்கலாம். இது கலர் அடிச்சுட்டு இது பிளாக் ஸ்கெட்ச் போட்டுட்டு காமிக்கிறேன். பிளாக் ஸ்கெட்ச் போட்டாச்சு. இதில் வந்து இப்போ பென்சில் லைன்ஸ்லாம் மறக்காமல் எரேஸ் பண்ணிவிடுங்க. சரி, இது அந்த பவுலில் இருக்கிற ஒரு டிசைன், அவ்வளோதான். சரிம்மா, ஸோ இது மட்டும் இந்த சென்டர் லைன் போட்டுட்டு 2 பக்கம் ஒரே மாதிரி டிஸ்டன்ஸில் கேப் டாட் வைங்க. ஓகேங்களா, இங்கேயும் ஒரு டாட், இங்கே அதை வச்சு நீங்கள் கனெக்ட் பண்ணாலே சூப்பராக வரும். ஓகே, ட்ரை பண்ணுங்கள், டவுட்னா சொல்லுங்கள். தேங்க்யூ, பார்க்கலாம்.